நம்மளோட உணர்வுகளை மதிக்காத இடத்துல என்றைக்குமே உரிமைக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்மளோட லைஃப்பில் யார்கிட்ட வேணாலும் நம்ம சிரித்து போயிட்டு இருக்கலாம். அதே சமயம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அவங்கக்கிட்ட சிரிக்கலாம், அவங்களோட உறவு கொண்டாடலாம். ஆனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உண்மையான ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் அழுது பேச முடியும். இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க. ஒருத்தங்க கிட்ட நம்மளோட சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது, யார்கிட்ட பேசும்போது உங்களோட கண்ணுலேருந்து கண்ணீர் வருதோ உங்களை அறியாமல், அவங்க தான் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கிடைச்ச உண்மையான உறவு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களோட மனசு லேசாகிறதையும் நீங்கள் உணர்வீங்க. உங்களை ஒருத்தங்க உண்மையாக நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களோட நினைவுகள் கூட பொக்கிஷம் தான் என்னென்னைக்கும். இந்த காலத்தில் மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா கெட்டவங்களா மட்டும்தான் தெரிவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே மறைச்சி மறைச்சி பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த உலகத்தோட பார்வையில் ரொம்பவும் நல்லவங்களா தெரிகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாக இருக்கிற நம்மளுக்கு மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக என்ன பண்ண முடியும்? இந்த வாழ்க்கையே அப்படி தான், நம்ம சகிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அடுத்தவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக, நம்மளுக்குன்னு தேவையான விஷயத்துக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் இல்லாமல் வாழ பழகின ஒருத்தங்க கிட்ட போய் உங்களை என்றைக்குமே ஞாபகப்படுத்தாதீங்க. அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனமான செயல். எதனாலனா, நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, எந்த நிலைமையிலையுமே உங்களை விட்டுட்டும் போயிருக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நடந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இல்லாமல் வாழ பழகுனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்களுக்கு அவங்க உங்களோட லைஃப்பில் வேணும்னு நினச்சி நீங்கள் போராடினாலும் அவங்க கண்டிப்பாக திரும்ப வர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுல அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நீங்கள் தான் நான் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம் ரொம்ப பெருசு அப்படின்னு ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி அவங்க என்கிட்ட உண்மையாக தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க, என்னை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க, போனாலும் அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. பட் அவங்க உங்களை விட்டு வாழ பழகி அவங்க இன்றைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத ஒருத்தங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது அவங்களோட தாட்டாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நம்மளை இப்போல்லாம் பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து பெரிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நம்மளை இத்தனை நாளும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது வருகிற அந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு நல்லது நினச்சாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக நடக்காது அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நன்றியே இல்லாத மனுஷங்க கிட்ட போய் நன்றியை எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களாக இருங்க, அது போதும். ஸோ யாருக்குமே உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வலியை தரும். நீங்கள் நிரூபிக்க ட்ரை பண்ணி அதையும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா, அதை விட ஒரு நரகம் அப்படின்றது கிடையாதோன்னு கூட தோணும். ஸோ அந்த அளவுக்கு யாருக்காகவும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இறங்கி போகணும் அப்படின்ற தேவையில்லை. உண்மையாகவே உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க என்றைக்குமே உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்காதவங்க பார்த்தீங்கன்னா என்றைக்குமே உங்ககிட்ட நெருங்கி வர மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாறுறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. உண்மையான அன்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க உணர்வோடு கலந்தது. அது எந்த சூழ்நிலையும் உடையாது, நம்மளை உதறியும் தள்ளாது. இதுதான் உண்மை. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நம்மளோட உணர்வுகளை